Thank you SPCA and member of SPCA Priya madam. So thank you for updating us. இந்த பப்பீஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ இவங்கள 4 பப்பீஸை ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. அவங்க 4 பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த ஏரியாவில் இந்த பப்பீஸை அப்யூஸ் பண்ணவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ப்ளஸ் அந்த ஏரியா மக்கள், அங்கே இருக்கிற ஸ்கூல், பள்ளிவாசல் எல்லாரையும் சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு பப்பீஸு இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை ஏன் போட்டிங்க, இந்த வீடியோவை வந்து போய் தட்டி கேட்கணும், வீடியோ எதுக்கு எடுத்தீங்க, எதுக்கு போட்டிங்கன்னு வந்து கண்டதே பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்டில். எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் எல்லா தப்பையும் தட்டி கேட்குற சிச்சுவேஷன் இருக்காது. சிலரால் முடியாத போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வீடியோவாவோ இல்லை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாவோ எப்படியோ ஹெல்ப் பண்ணுறாங்க, அதையாவது அவங்க செஞ்சாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. இந்த வீடியோ வைரல் ஆனதுனால தான் இன்றைக்கி அதில் ஒரு 4 பப்பியாவது காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அதிலே ஒரு பப்பி வந்து வாயெல்லாம் ஃபுல்லாக ரத்தம் கட்டி போய் ரொம்ப இன்ஜூர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பப்பிலாம் இனிமேல் செக் பண்ணாதான் தெரியும். ஸோ 4 தான் பிடிக்க முடிஞ்சிச்சு அங்கேருந்து. இந்த மாதிரி அடித்த வீடியோவை எடுத்து போட்டதுக்கு அது எப்படி போடலாம், வீடியோவுக்காக போடுறீங்களா, எப்படி கேட்கலானாக்கா, நான் கேட்குறேன், இந்த ஊரில் ரோட்டில் நாய் அடிபட்டு கிடதுன்னா அது இறங்கி எத்தனை பேர் இழுத்து போட்டு போகிறீங்க? ரோட்டில் எத்தனை பப்பி அடிபட்டு நிற்கிது, அதில் எத்தனை பேர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரொம்ப மினிமம் தான். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்களும் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ அனுப்புங்க. நான் அதையும் போட்டு உங்களுக்கு மாலையும் வாங்கி போடுறேன். சும்மா வாங்கி இருக்குன்னு வந்து அது பண்ணானா இது பண்ணானான்னு சட்டம் பேசாதீங்க. உயிரை காப்பாற்ற முடியுதான்னு பாருங்கள்.